ஒரு அழகான கடற்கரையில் ஒரு நண்டுக்குட்டி தன் கருப்பு சின்ன கைகளால் மணலை தோண்டிக் கொண்டிருந்தது. என்ன ஒரு சிறந்த வேலை! நான் விரைவில் அழகான வீட்டை கட்டுவேன். அப்போது புள்ளி நண்டின் பார்வையில் பெரிய கல்லொன்று விழுந்தது. அது புள்ளியின் வீடிடத்தை மறைத்து விழுந்தது. அவசரமாக புள்ளி நண்டு கல்லை அசைக்க முயன்றது. ஆனால் கல் மிகவும் கனமாக இருந்தது. அது கையை நெருக்கியதால் கூட அசைக்க முடியவில்லை. ஓ அம்மாடி, இந்த கல்லை அசைக்கவே முடியவில்லையே! புள்ளி நண்டு உடனே மற்ற நண்பர்களிடம் சென்று உதவி கேட்பதற்கு முடிவு செய்தது. தொலைவில் சிறிய மீன் ஒன்று சுழன்று கொண்டிருந்தது. அழகிய சிறிய மீனே, என் வீட்டிற்கு இந்த கல் தடையாக இருக்கிறது. நீ உதவ முடியுமா? நான் சிறியவளாக இருப்பதால் என்னால் முடியாது. நீ மற்ற நண்பர்களிடம் கேட்கலாமே. புள்ளி நண்டு மீண்டும் முயற்சி செய்து வலிமையான ஒரு ஆமை பக்கம் சென்றது. கவலைப்படாதே சிறிய புள்ளி நண்டே, உனக்காக நான் இதை அசைக்கிறேன். ஆமை கல்லை பார்த்துவிட்டு அதன் பெரிய கைகளால் கல்லை அசைத்தது. அந்த பெரிய கல் அசைந்து புள்ளி நண்டின் வீடிற்கு வழி செய்தது. புள்ளி நண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. இங்கே நம் கதை முடிகிறது. புள்ளி நண்டு அதன் நண்பர்களின் உதவியால் வெற்றி பெற்றது. நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதால் எந்த வேலையும் எளிதாக முடியுமே. உதவி செய்வது என்றால் சிறிய முயற்சியோ பெரியவனின் வலிமையோ எதுவாகவும் இருக்கலாம். உதவி எப்போதும் அழகானது.